எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நம்ம கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் அதே டேஸ்ட்டு மாறாமல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அப்படியும் கோவிலில் சாப்பிட்ற ஃபீலிங் இருக்கும் நமக்கு வீட்டில் சாப்பிடும் போதே. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நம்ம வந்து பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி, 1 கப் பால் சேர்த்து நல்லா கொதிக்கவும் நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த டைமில் பால் 1 கப் ஊற்றிட்டு அரிசியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ அரிசி வந்து நல்லா குழைய வெந்து வரணும். இப்போ அரிசி வந்து நமக்கு வந்து சோறு பதத்துக்கு தான் வெந்திருக்கு. இன்னும் நல்லா பொங்கலுக்குனால நல்லா குழைய வேக வைக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்திருக்கு. இதை கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுங்க. நல்லா மசிச்சாச்சு. நம்ம இதில் வந்து இப்போ வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து 1 கப்பு, நீங்கள் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க, அதனால் 1 கப் அளவுக்கு தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் சேர்க்கவும் இது கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்கும் நம்ம பொங்கல், அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். அது நல்லா கெட்டியாகணும். இது வந்து ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஏலக்காய் தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து பச்சை கற்பூரம் நல்லா சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்சோட கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஜாதிக்காய், அதையும் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு துருவி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம போட்டு செய்கிறதுனால நல்ல வாசனையாகவும் கோயில் பொங்கல் மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோயில் பொங்கல் மாதிரி என்ன, கோவில் பொங்கலையே தான் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து இதுக்கு வந்து நெய் ஊற்றி முந்திரியெல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு ஒரு 20 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த முந்திரி வந்து அப்படியே அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மொறுன்னு ரோஸ்ட் ஆகும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டு இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதும் காஞ்ச திராட்சை போட்டுட்டு உடனே அடுப்புலேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அது வந்து நான் வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு ஸ்டோரேஜ் இல்லாமல், அதனால் கலக்கிறத வந்து உங்ககிட்ட காட்ட முடியலை. அவ்வளோதான், நம்ம பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி கோவில் பொங்கல் செஞ்சு அசத்துங்க உங்கள் வீட்டில். நன்றி.